Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். நீரூற்றை போல என் மேலே வந்தீர், உம்மாவியினாலே என்னை அபிஷேகம் செய்தீர். உம்மாவியால் நிரப்பிடுமே, இன்னும் ஆழத்தில் மூழ்கணுமே. உம்மாவியால் நிரப்பிடுமே, இன்னும் ஆழத்தில் மூழ்கணுமே. நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே. உம் பரிசுத்த ஆவியால் நீரப்பிடுமே. நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே. உம் பரிசுத்த ஆவியால் நீரப்பிடுமே. ஆவியானவரே, எந்தன் ஆவியானவரே. ஆவியானவரே, எந்தன் ஆவியானவரே. நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே. உம் பரிசுத்த ஆவியால் நீரப்பிடுமே. நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே. உம் பரிசுத்த ஆவியால் நீரப்பிடுமே. பெருங்காற்றைப் போல வந்திடுமே, அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. பெருங்காற்றைப் போல வந்திடுமே, அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. பாஷைகளாலே உம்மோடு பேசிட, பாஷைகளாலே உம்மோடு பேசிட அபிஷேகம் தந்திடுமே. அபிஷேகம் தந்திடுமே. ஆவியானவரே, எந்தன் ஆவியானவரே. ஆவியானவரே, எந்தன் ஆவியானவரே. நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே. உம் பரிசுத்த ஆவியால் நீரப்பிடுமே. நீரப்பிடுமே, என்னை நீரப்பிடுமே. உம் பரிசுத்த ஆவியால் நீரப்பிடுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மைப்படுவதாக பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவர் நம் கிருபை தருவாராக. என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனத்திற்கு நேராக உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலவெளியில் அன்பு பிரியமானவர்களே, நம்மை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அதை நினைக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம். ஒருவேளை என்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை, பெற்ற பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள், நான் நம்பின உறவுகள் என்னை கைவிட்டார்கள், நடுவு தெருவில் நிற்கிறது போல ஒரு அனுபவம்,
யாரும் இல்லாத ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன், அடுத்த என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று ஒருவேளை பல கவலைகளோடு கண்ணீரோடு ஒருவேளை இந்த காலைவேளையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தீர்க்க தரிசனமாக உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலைவேளையில் உங்களோடு பேசுகிறார். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன்னு சொல்கிற ஆண்டவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, திகையாதே. பல காரியங்களை குறித்து ஒருவேளை இன்னைக்கு பயந்திருக்கிறீர்களோ, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, அன்பு ஊழியரே, பல காரியங்களை குறித்து பயம். அடுத்து என்ன நடக்க போகுது, என் பிள்ளைக்கு என்ன செய்ய போகிறோம், என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இப்படி பயம் நிறைந்த இன்றைக்கு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் என்பது பொல்லாத பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அவர் கொடுத்திருக்கிறபடினால் இந்த காலவெளியில் தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறாரு. நீ பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன் தேவன். ஆமாம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பலன் இழந்து ஒருவேளை இந்த காலவேளையில் எழும்ப முடியல, ஒருவேளை மரணப்படுக்கையில் நீங்கள் படுத்து கொண்டிருக்கலாம். இந்த காலவேளையில் இயேசு கிறிஸ்து உங்களை உற்சாகப்படுத்துகிறார். 3 காரியம் சொல்கிறாரு, நீ பயப்படாதேன்னு சொல்கிறாரு. 2வது, நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆமேன் ஆமேன் நம்மை கைவிடுகிற இந்த உலகத்தில் ஆமேன் நம்மை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பன் அவர் நம்மோடு இருக்கிறாராம். ஆமேன், எவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த வார்த்தையை சொல்லும்போது, எவ்வளோ ஒரு பெரிய பலன். ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை நீங்கள் காலையில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை தாங்குகிற ஒரு நல்ல கரம் ஆமேன் எப்பொழுதும் உங்கள் அருகாமையிலே இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். ஆமேன், நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து, ஆண்டவர் சொல்கிறாரு, அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், தேயாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடுகிறவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படி ஆண்டவர் செய்வார், உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான். இந்த காலவேளையில் பல எதிரிகளின் சூழ்ச்சிகள் அம்மேன் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேலை செய்கிற இடத்தில், ஊழியம் செய்கிற இடத்தில், குடும்பத்தின் நடுவில் அம்மேன் விரோதமாக எழும்புகிற ஒரு பெரிய சூழ்நிலை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து. அல்லேலூயா. நம்ம வலது கையை பிடிச்சு நம்மளை தைரியப்படுத்துவவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த காலவில் ஆண்டவர் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து. வலதுகையை பிடிக்கிறதுக்கான காரணம் தெரியுமா? நம்மளை தைரியப்படுத்துகிறார். ஆமாம், ஒருவேளை பயந்து போய் பல காரியங்களை குறித்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ ஏன் பயப்படணும்? ஆமேன், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் இந்த காலவேளையில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய நீதியின் வலதுகரம். ஆமேன், சாதாரணமான வலதுகரம் அல்ல, அது நீதி செய்கிற வலதுகரம். அல்லேலூயா. நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலகம் பண்ணுகிற ஆண்டவர். உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் ஒருவேளை துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு விரோதமாய் நீதி கிடைக்காதபடி ஒருவேளை துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆமேன் ஆமேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதி செய்கிற வலதுகரம் உன்னை தாங்கும். அப்படின்னா என்ன? ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன். பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர், பலப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர், ஆமேன், தாங்குவேன்னு சொன்ன ஆண்டவர், ஆமேன், நீதியின் வலதுகரம் அது என்றைக்கும் உங்களுக்காக நீதி செய்யும். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாம் உங்களுக்கு விரோதமாக நடக்கிற எல்லாரும் ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவர் உன்னை கைவிட்டாரு, ஆமேன், நீ கும்பிடுற இயேசு உன்னை கைவிட்டாரு, ஆமேன், பாரு நாங்கள் ஜெயிச்சுட்டே போயிட்டு இருக்கிறோம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எழும்பி நிற்கிற ஒரு நாள் வரும். அல்லேலூயா. இந்த காலவெளியில் தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியின் வலதுகரத்தினால் ஆண்டவர் உங்களை தாங்குவார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, உன்னோடனே போராடுகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அந்த கூட்டம் இல்லாமல் போயிடும். உங்களுக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் இல்லாமல் போயிடும். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு துணை நிற்கிற
ஆமென். ஒரு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அப்போது இந்த காலவெளியில் ஆண்டவரே, நான் உண்மை அதிகமாய் நம்புவதற்கு எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உண்மை நம்புவேன் ஆண்டவரே. சூழ்நிலைகளை பார்ப்பது அல்ல, அந்த மனிதர்களை பார்த்து ஓடுகிறது அல்ல, அந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், நான் உண்மை நம்புவேன் என்று சொல்லி அவரிடத்துல சார்ந்து அவருடைய நீதி செய்கிற கரத்திற்கு காத்திருந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, அன்றைக்கி இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம் என்று ஆண்டவர் சொல்கிறார். God shall fight for you my dear brother and sister. அந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் விட்டு விலகுவதும் இல்லை. எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறாரு, கர்த்தரனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த காலவெளியில் ஆண்டவருடைய கரம் உங்களை தாங்கும். ஆமென். தாங்குகிற வலதுகரம் எப்பொழுது தாங்குவார்னு கேட்டால், எப்பொழுதும் அவருடைய கரம் நம்மை தாங்கும். ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, பாவத்தில் விழாதபடி அவர் நம்மை தாங்குவார். 2வது, பயப்படும் போது நம்மை தாங்குகிறவர். 3வது, அவருடைய பாசத்தால் அன்பினால் நம்மை எப்பொழுதும் தாங்குவார். ஆமென். சங்கீதக்காரன் 94ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பாவத்தில் விழாதபடி நம்மை தாங்குகிறவர். இந்த உலகத்தில் நம்மை பாவத்திற்குள் தள்ளுவதற்கு பொல்லாத பிசாசு இன்னைக்கு வகை தேடி கொண்டிருக்கிறான். 1 பேதுரு 5:8 அதான் சொல்லுகிறது, தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடுகிற படிப்பட்ட இந்த நாட்களில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போது பாவத்தில் விழாதபடி நம்மை தாங்குவார். ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை ஒரு நாள் அவர் நேசிக்கல. ஒருவேளை ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனால் மாற முடியல, எத்தனையோ முறை மீண்டும் மீண்டும் வரணும்னு நினைக்கிறேன், எனக்கு இப்படி கூனி குறுகிற நிலைமையில் நான் இருக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட ஆமென் ஒரு சூழ்நிலைமை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒரு வேளை போராடி கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்பி சகல பாவங்களையும் நீங்கள் அறிக்கையிடும்போது உங்களை அவர் மன்னித்து மறுபடியும் மகனாய் அவர் ஏற்றுக்கொள்வார். 145ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்குகிறார். மெய்மனஸ்தாபத்தோடு ஆண்டவரே நான் செய்த காரியங்களை ஒரு விஷயம் கூட மன்னியும் அர்ப்பணித்து பாருங்கள், உங்களை அவர் அழகாக தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துவார். பாவத்தில் விழாதபடி உங்களை தாங்குவார். 2வது, பயப்படும் போது தாங்குவார். இன்றைக்கி எந்த பக்கம் திரும்பினாலும் பயம், இங்கே யுத்தம் அங்கே நிறுத்தம், ஆமாம் இப்படிப்பட்ட மரணங்கள் கொள்ளை நோய்கள். ஆனால் இயேசுவை நம்பும் பொழுது, அவர் கரத்தை நம்பும் பொழுது அவர் சொல்கிறார், பயப்படும் போது நான் உன்னை தாங்குவேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துறார். சங்கீதக்காரர் தான் சொல்கிறார் 3ஆம் சங்கீதத்தில், நான் பயப்படும் போது உண்மை நம்புவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. 3ஆம் சங்கீதம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். ஒரு பெரிய ஒரு எதிரிப்படை அண்ணன் சொல்கிறார், நான் படுத்து நித்திரை செய்து விழித்துக் கொள்வேன், கர்த்தரை தாங்குகிறார். 56ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நான் பயப்படும் போது நான் உண்மை நம்புவேன். பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, தாங்குகிற கரம் உங்களுக்கு இருக்குது. 3வது, பாசத்தால் என்றைக்கும் அவருடைய அன்பின் பாசத்தால் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை ஒன்றே ஒன்று தான், சகல மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதனால் அந்த பாசத்தில் தாங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களை தாங்குகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். இப்போ எப்படிலாம் தாங்குவார்? பாவத்தில் விழாதபடி தாங்குவார், பயப்படும் போது தாங்குவார், பாசத்தால் தாங்குவார். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, நீதியின் வலதுகரத்தினால் எங்களை தாங்குகிறவர் என்று நம்பி விசுவாசித்து இந்த நிகழ்ச்சியில் ஜபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யும், சமாதானத்தால் நிரப்பும், எல்லா பயங்கள் விலகட்டும் ஆண்டவரே. அவர்களை நெருங்க நினைக்கிற எல்லா பாவ கரைகள் விலகட்டும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. சகல மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதில் நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறபடினால் அந்த பாசத்தால் உடைய பிள்ளைகளை தாங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கட்டும், மறுரூபமாக்கட்டும், ஒரு பெரிய சமாதானம் உடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். தொடர்ந்து ஆளுகை செய்யும், கரத்தால் பிடித்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381172757 மற்றும் 9381117257.